வண்டி வந்து XL6 மாருதி. நல்லா சூப்பராக இருக்குது. நான் தான் ஃபஸ்ட் டைம் அந்த வண்டி எடுத்தேன். காலையில் எடுத்து ஓட்டையில் கட்ட வண்டி மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த வண்டி இப்படி தான் இருக்குமோன்னு பார்த்தா ஒரு டயர் பஞ்சரு. அது பார்க்காம நான் பாட்டுக்கு ஓட்டிகிட்டு போயிட்டேன். அப்புறம் பாய் தூத்து நிப்பாட்டி இறக்கி ஸ்டெப்னு இங்கே இருக்குன்னு தெரியல. பின்னாடி போய் பார்த்தா நீச்சல் தொட்டி மாதிரி பெரிய தொட்டி மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரே ஒரு பட்டன் மாதிரி போட்டு அதில் ஸ்பேர் வீல் அப்படின்னு போட்டிருந்தானுங்க. அப்புறம் அது பட்டனை சுத்த 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 கீழே பின்னாடி கீழே வீல் இறங்குனது. அப்புறம் ஒரு வழியாக மாட்டியாச்சு. மாட்டிக்கிட்டு வண்டியை மூவ் பண்ணியாச்சு. மூவ் பண்ணால் தம்பி வண்டியை கழுவிட்டு எடுங்கப்பா அப்படின்னாங்க. அவர் பேசி விட்டாள், நம்ம ஆக்டிங் டிரைவர் தானே, பேசி விட்டாள் என்ன சொன்னார், தூசியை தட்டிட்டு எடுப்பா அப்படின்னாரு. நான் ஒரு துண்டை போட்டு டபான்னு தட்டிட்டு வண்டியை எடுத்தா கஸ்டமர் இம்மாவும் பெரிய பக்கெட்டு வண்டியை கழுவிருப்பா அப்படின்னாங்க. உட்காந்து மாங்குன்னு கக்கூஸ் கழுவுற மாதிரி எல்லாத்தையும் கழுவி எல்லாம் முடிச்சு துணியெல்லாம் காயப்போட்டு பக்கெட்லாம் கொண்டே கொடுத்து வரேன். கரெக்டாக காக்கா இதிலே கழிஞ்சு வச்சுட்டு போயிருக்கு. சரி கழிஞ்சிருக்கு, வைப்பரை போட்டு துடைச்சலான்னா வைப்பர் இழுத்து அங்கேயும் நாசக்கரை ஆகிக்கிடுச்சு. காலையில் தரத்திரம் முடிச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு வண்டி பஞ்சர் ஆகுது, காக்கா கழியுது. இந்த லட்சணத்தில் என்னத்தரா அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தோம்னா நல்லா பேசிட்டு வந்தாங்க. நான் ரோட்டை தான் பார்த்துக்கிட்டு வந்தேன். ஏன் தம்பி எந்த ஊர் போனாங்க என்னம்மா கேட்டேன்னு திரும்புறக்குள்ளேயும் ஒரு நாய் குறுக்க பாஞ்சிருச்சு. நாய் தப்பிச்சிருச்சு, நான் கட்டையில் விட்டு ஏற்றிட்டேன். அப்புறம் ஒரு வழியாக கொண்டாந்து கோயில் விஷயத்துக்கு வந்தாங்க. சரி எதுவும் தடங்களாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. வண்டியில் வரையில் பேச்சுகளை பார்த்தீங்கன்னா தெய்வ செயல்களாக பேசுவாங்கன்னு பார்த்தா அங்கே கோயிலில் தானே அந்த வேலை செத்து போனார். இந்த கருமாதிக்கு தானே நம்ம போயிட்டு வந்தோம். ஆமாம் ஓ மாமியார் செத்தனைக்கு தானே நான் வந்தேன். ஒரே கருமாதி பேச்சும் கர்மாந்திர பேச்சுமா பேசி ஒரு வழியாக கொண்டாந்து வண்டியை இங்கே நிப்பாட்டிட்டேன். திருப்பி போயில எல்லாம் சாமி கும்பிட்டு வருதுங்க. என்ன பேச போகுதுங்களோ தெரியலை, பார்ப்போம். நமக்கு என்ன வண்டியை ஓடிட்டு சம்பாதிச்சு போக வேண்டியதான். காலையில் வீலை கழட்டி மாட்டக்குள்ளேயும் ஏன் வீலை அந்து வச்சு கையிலெல்லாம் 2-3 இடத்துல கிராக்கு. ஒரு நாள் கூத்துக்கு வந்து மீசை சரைச்ச கதையாக ஆகிப்போச்சு என் பொழப்பு.